பாக்கியலட்சுமி சீரியல். இனியா மற்றும் ஆகாஷ் இருவரும் காதலிக்கும் விஷயம் கோபிக்கு தெரிய வருகிறது. அதை குடும்பத்தில் உள்ள அனைவரிடம் சொல்லிவிடுகிறார். அதனால் ஈஸ்வரி, செழியன் எல்லோரும் கோபத்தில் சண்டை போடுகிறார்கள். என்ன நடக்கப் போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியலட்சுமி சீரியலில் எல்லோரும் எதிர்பார்த்த திருப்பம் வந்துவிட்டது. கடந்த 2 வாரங்களாகவே இனியாவின் காதல் காட்சிகள் தான் சீரியலில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இனியா இனி குடும்பத்திடம் எப்போது சிக்குவார்? அப்போது பாக்கியாவின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவும் இருந்தது. அந்த தருணம் இப்போது வந்துவிட்டது. அடுத்ததாக இனியா தனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதுன்னு காலேஜுக்கு சீக்கிரமாக போகணும்னு அவசரப்பட்டு கொண்டிருக்க, அந்த நேரத்தில் இனியாவின் ஃபோனுக்கு ஆகாஷ் நம்பரில் இருந்து சீக்கிரமாக வந்துவிடு, 8 மணிக்கு மீட் பண்ணணும்னு மெசேஜ் வருது. அதை பார்த்து சந்தேகப்படும் கோபி, இனியாவை நானே காரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி காரில் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் பாதி வழியில் காரில் இருந்து இறங்கும் இனியா, எனக்கு இங்கே பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது, நான் இங்கிருந்து ஃப்ரெண்ட்ஸோட காலேஜுக்கு போயிடுறேன்னு சொல்கிறாள். ஆனாலும் கோபி சந்தேகப்பட்டு காரை பக்கத்தில் நிறுத்திவிட்டு இனியா இறங்கிய இடத்திற்கு வருகிறார். அங்கு இனியா மற்றும் ஆகாஷ் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் கோபி. கோபியை பார்த்ததும் அதிர்ச்சியில் இனியா நிற்க, அப்போது கோபி என்ன இதெல்லாம் என்று கோபப்பட, அந்த நேரத்தில் ஆகாஷ் அங்கிள் என்று பேசப் போகிறார். அதற்கு கோபப்படும் கோபி அவரை திட்டிவிட்டு இனியாவை கோபமாக வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வருகிறார். கோபி வீட்டுக்கு வந்ததும் இனியா ஃபோனில் உள்ள ஆதாரத்தை பாக்கியாவிடம் காட்டுகிறார். கோபி சொல்றார், இந்த வீட்டில் கூட்டி பெருக்கி பாத்திரம் கழுவுறாளே செல்வி, அவளோட பையன் ஆகாசத்தான் நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்ணுறான்னு சொல்ல எல்லோரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் செல்வி எப்போதும் போல பாக்கியா வீட்டிற்கு வருகிறார். அவளை வழிமறிக்கும் ஈஸ்வரி, நல்லவளை போல இதுக்காகத்தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தையா என்று கேட்க, செல்விக்கு எதுவும் தெரியாமல், நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொல்கிறாள். உடனே செழியன் கோபமாகி, உங்கள் பையனுக்கு என்ன தைரியம் இருந்தால் என் தங்கச்சியோட பழகுவார் என்று கேட்கிறார். ஈஸ்வரியும், இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வர்ற வேலையை வச்சுக்காத என்று வீட்டை விட்டு துரத்துகிறார். வீட்டை விட்டு வாசலில் நின்று கொண்டு செல்வி அழுது கொண்டு இருக்கிறார். பாக்கியா எதுவும் சொல்லாமல் அழுது கொண்டே இருக்கிறாள். இப்படி இருக்க இனியாவை யாருமே திட்டலை. இனியா தனியாக நின்றுகிட்டு இருக்கிறாள். இனி மொத்த குடும்பமும் பாக்கியாவைத்தான் டார்கெட் பண்ணும். ஈஸ்வரியை சொல்லவே வேண்டாம், நீ வேலைன்னு வேலைக்கு போனதால தான் உன் பொண்ணை உன்னால் பார்த்துக்க முடியல, உன் பொண்ணை நீ சரியாக வளர்க்கலைன்னு பழி போடுகிறாள். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.